இன்று நாவலுடன் பயணம் வேள்பாரி நம்ம கேட்க போகிறது 56வது அத்தியாயம். கடைசியா 10 அத்தியாயத்துல என்ன கேட்டோம் அப்படின்னா, உதிரனும் மயிலாவும் காதல் விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படிங்கறதோட அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத இனி வரும் அத்தியாயங்கள்ல தொடர்ந்து கேட்போம். கூத்துக்களத்துல கபிலர் செம்மாஞ்சேரலுடைய தலையை எப்படி வெட்டி வீசினாரு நம்ம பாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாரு. அவரு அந்த சோம பணத்தை குடிச்சதுனால மயங்கிடுறாரு. அவருக்கு அந்த கதையை முழுசா நினைவுபடுத்த முடியல. இப்படி ஒரு கிறக்கத்துல இருக்கும் பொழுது காலையில எழுந்ததும் யாரை தேடுறாருன்னா உதிரனை தேடுறாரு. இப்ப உதிரன் எங்க போயிருப்பான்? ஏன் இவ்வளவு நேரம் ஆயிருச்சு இன்னும் காணோம்? வயிறு வேற ரொம்ப பசிக்குதே. ஏன்னா எப்போதும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது உதிரன் தான். பாரியுடைய அரண்மனையில இருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க. இப்ப உதிரனை காணோம். அப்ப அந்த வழியா ஒரு வீரன் போயிட்டு இருக்காரு. அந்த வீரன்ட்ட சொல்றாரு, இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வர சொல்லுங்கன்னு. அதோட சாப்பாடு கொண்டு வர்றாங்க. சாப்பிட்டுறாரு. ஆனா நினைச்சிட்டே இருக்காரு, எப்போதும் இதே நேரத்துக்கு இருக்கிற உதிரனை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளே கூத்துக்களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூத்துக்களத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது அங்க வயசானவங்க நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்த இடத்துல இவரும் போய் அமர்ந்துடுறாரு. உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க என்னென்ன பேசுறாங்க அப்படின்னா, அதாவது இயற்கையுடைய அறிவெல்லாம் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு பூ மின்னல் ஒலிக்கும் போதுதான் தாளம்பூ மலருமா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, அடி வயிற்றுல தொங்கும் குட்டிய கையே விடாது. குரங்கு பாத்தீங்கன்னா குட்டியை தூக்கிட்டே தெரியும் பாத்தீங்களா, அது குரங்க எங்கேயுமே கீழே விடாது. ஆனா ஒரு இடியோசை கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களே, டக்குன்னு அந்த குழந்தைய கையை விட்டுருமா. இப்படி சில நிகழ்வுகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவரு ஆச்சரியமா இந்த நிகழ்வெல்லாம் அங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே இங்க இருக்காங்க. ஆனா அந்த வயசானவங்க லிஸ்ட்ல அந்த தேக்கனை மட்டும், அதாவது நிறைய பெரியவர்கள் இருக்காங்க, அந்த தேக்கனை மட்டும் காணோம். உடனே கபிலர் கேக்குறாரு, எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, ஆனா தேக்கனை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே ஒரு பெரியவர் சொல்றாரு, அவர் பாலி நகர் வரை போயிருக்காருப்பா அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு. நீங்க எப்போதும் அந்த மேல் மாடத்துல பாரி கூட தானே இருப்பீங்க, அங்க போங்க, அங்க காலம்படும் பாரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம கபிலர்கிட்ட அங்க உள்ள பெரியவங்க. உடனே நம்ம கபிலர் சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு இன்னைக்கு கதை தெரிஞ்சே ஆகணும். அந்த செம்மாஞ்சேரலுடைய தலையை எப்படி வெட்டி வீசினாரு நம்ம பாரி அப்படின்னு. நான் அங்க மேல் மாடம் போனேன்னா சொம பணத்தை குடிச்சிடுறேன், அந்த நினைவுல இருந்து நான் மீண்டு வெல்றது பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் சொல்றாரு. உடனே அங்க இருந்து பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க கேட்கிற தகவல் கண்டிப்பா தேக்கனுக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு நம்ம கபிலர் கேட்டதுக்கு, ஆமா தேக்கனு தான் அங்க போருக்கே போகலையே அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? அப்ப யாருக்கு தெரியும் அப்படின்னு. அதோ நடந்து வர்றாருல அவருக்கு தெரியும், அவர்கிட்ட வேணா கேளுங்க அப்படின்னு அங்க உள்ள பெரியவங்க சொல்றாங்க. அங்க நடந்து வந்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரிக்கையன் அவர் பேரு. இவர் தேக்கனை விட வயதானவர். ஏன் பழையன் கேள்விப்பட்டோம் இல்லையா, படிச்சோம் இல்லையா, அந்த பழையனை விட இவர் ரொம்ப வயதானவரா இருக்காரு. ஆனா அவங்க சொல்லிதான் அவர் வயதானவர் அப்படிங்கறத நம்ம கேட்க முடியும். ஆனா பாக்குறதுக்கு அப்படி யாருமே அங்க கிடையாது. தேக்கன், பழையன், வாரிக்கையன் இவங்க யாருமே வயதானவர்களா தெரியல. வயதானவர்கள் அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா தலைமுடி நரைச்சிருக்கிறத வச்சு மட்டும்தான் சொல்றாங்க. இப்ப இந்த சூழல்ல நம்ம எல்லாருக்கும் 30 வயசுல, ஏன் 25 வயசுல கூட எல்லாருக்கும் நரமுடி வந்துருது. ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு அப்படி. அவங்களுக்கு வயதான பிறகுதான் நரைமுடி விழுது. ஆனா உடல் அளவுலயோ முகத்திலேயோ, ஏன் அந்த பல்கள் கூட எதுவுமே விழுகிறதே கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம் எல்லாருமே. நம்ம கபிலர் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வாரிக்கையன் மெதுவா நடந்து அங்க ஒரு பட்டாப்பறை எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்களா, அந்த பட்டாப்பறையில அமர்றாரு. கபிலர் உடனே வாரிக்கையன்ட்ட செம்மாஞ்சேரல எப்படி பாரி கொன்னாருன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரிக்கையன்ட்ட கேக்குறாரு. வாரிக்கையனும் பைய அப்படி காலை மடக்கிட்டு, அங்க நடந்தது போரா? அது போரே கிடையாது. இல்ல எல்லாரும் 3 நாட்கள் போர் நடந்ததா சொன்னாங்களே அப்படின்னு கபிலர் கேட்டதுக்கு, ஆமா நாம போர் நடத்தி இருந்தா 3 பொழுதுக்குள்ள கூட அதை முடித்திருக்க முடியும். பரம்பின் தன்மை தெரியாம அந்த செம்மாஞ்சேரல் மொத்த படையும் கொண்டு அந்த கழுவாரி காட்டுல நிறுத்திவிட்டேன். நம்மள ஒரு வீரன் கூட அவன் கண்ணுல படாம அவனது மொத்த படையும் அழித்திருக்க முடியும். அந்த இட அமைப்பு அப்படி. என்ன 3 நாள் இழுத்துருச்சு, ஏன் அழிக்கல? எனக்கு ஒழுங்கா விவரமா சொல்லுங்களே, 3 நாள் ஏன் நீடிச்சிச்சு அப்படின்னு மறுபடியும் கபிலர் கேட்கிறாரு. அப்பதான்ப்பா நாங்க முதன் முறையா திரள் கொண்டு அந்த குதிரைப்படைய கண்ணுல பார்த்தோம். யவனர்களுக்கு மிளகினை ஏற்றுமதி செய்து அதற்கு கைமாறா வலிமை மிகுந்த குதிரைகளை வாங்கியிருக்காரு அந்த சேரர்கள் எல்லாரும். அதன் பின் தான் மற்ற இரு பேரரசும் குதிரைகளை இறக்குமதி செய்யவே தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அவர் சொன்னதை வச்சு இந்த இடத்துல கபிலருக்கு தெரிஞ்சுக்கிறது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவங்க சொல்றாங்க அந்த வாரிக்கையன், ஆமாப்பா குதிரைப்படையை பார்த்ததுமே பாரி சொல்லிட்டாரு, திட்டத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம கையை விடுவோம். இப்ப நம்ம நம்மளுடைய ஒரே முடிவு, இந்த குதிரை புல்லா உயிரோட நம்ம பரம்புக்கு வேணும் அப்படின்னு பாரி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப எப்படி அந்த வீரர்களை கொல்றதுன்னு நாங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும் பொழுது அந்த குதிரைகள்ல உள்ள வீரர்களை மட்டும்
ஒவ்வொருத்தவங்களா கொண்டுட்டு மொத்த குதிரையும் வந்து நம்ம படை பக்கம், அதாவது நம்ம பக்கம் திருப்புறதுக்கு நாங்க எல்லாரும் வந்து ஒரு திட்டத்தை தீட்டணும். அங்க குதிரை வீரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்பதான் தோணுது பாரிக்கு, இனி குதிரைகளை கைப்பற்ற முடியாது அப்படிங்கிற இடத்துல போரை வந்து பெருசா நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. 3ஆம் நாள் உச்சி பொழுதுல தொடங்கின போர் மாலைக்குள் முடிவுக்கு வருது அப்படின்னு வாரிக்கைன்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்பதான் அவருக்கு புரியுது, இந்த இடத்துல நம்ம கபிலருக்கு இவ்வளவு குதிரைகள் பரம்புக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முத பார்க்கும்போது யோசிச்சார் இல்லையா, இப்ப அவரால் அதை உணர்ந்துக்க முடியுது. எதிர்பாராத நேரத்துல விடையும் கிடைச்சிருச்சு. வாரிக்கையின் செம்மாஞ்சேரலோட போர்ல சொல்லி முடிச்சதுமே பக்கத்துல இருந்த பெரியவர் தான் கைப்பற்றின குதிரைகளை காட்டின் தன்மைக்கு ஏற்ப எப்படிலாம் நாங்க வந்து பயிற்றுவித்தோம் அப்படிங்கிறதையும், இத்தனை ஆண்டுகள்ல குதிரைகளின் எண்ணிக்கை எப்படி இவ்வளவு பல மடங்கு அதிகரிச்சிச்சு அப்படிங்கிற காரணத்தையும் ஒண்ணா சொல்லி முடிக்கிறாரு நம்ம கபிலர். இவ்வளவு சொல்லி முடிச்ச பிறகு கபிலருக்கு இன்னொரு கேள்வி எழும்புது. சரி, இதெல்லாம் சரி, எல்லாருமே நீங்க போருக்கு போயிருக்கீங்க, தேக்கன் ஏன் அந்த போர்ல கலந்துக்கல, அதையும் சொல்லுங்களே அப்படின்னு கேட்கிறாரு. யாருமே இந்த கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை. கபிலர் போரை அறிந்து கொள்ளும் ஆர்வத்துல தான் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமா இவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த நிகழ்வை அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அது ரொம்ப மனதின் கலக்கமா இருந்திருக்கு, அவர் ஏன் போகல அப்படிங்கறத. உடனே அங்க உள்ள பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த கேள்வியை கேட்டதுமே அமைதியாயிடுறாங்க. கொஞ்ச நேரம் ஒருத்தர் வந்து இந்த பேச்சை நம்ம மாத்தி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கபிலர்கிட்ட, ஏன் உங்களுடைய இந்த விரல் மட்டும் சிறிதாக இருக்கு, இந்த விரல் ஏன் பெரிதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்கறாங்க. கேள்வியை கேட்டுட்டே சொல்றாரு, இல்ல பூண்டு பானம் கிடைச்சி ஊரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்போதைக்கு அதை நினைவுபடுத்த வேண்டாமே, தேக்கன் ஏன் போகலைன்னு அப்படிங்கிற மாதிரி முடிக்காம அப்படியே இழுக்கிறாங்க. எல்லோர் மனதையும் அப்படி கவலை கொள்ள செய்யற கேள்வியா இந்த கேள்வி இருக்கு. அப்படிங்கிற போது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு யோசனையா இருக்கு இல்லையா, நம்ம கபிலருக்கும் அதே யோசனையா தான் இருக்கு. உடனே வந்து அதை சரி தெரிஞ்சுக்க வேணாம், அதுவா இப்ப எப்படி நமக்கு ஒவ்வொரு தகவலா தெரியுதோ அது மாதிரி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அமைதி ஆயிடுறாரு நம்ம கபிலர். ஆனா திடீர்னு வாரிக்கைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இயற்கை நமக்கு தாங்க முடியாத துயரத்தை கொடுத்து இந்த உண்மையை நினைவூட்டிக்கிட்டே இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படி சொல்லும் போதே ஒரு மாதிரி ஏதோ அதிர்ச்சியானது சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா அப்படியே முகத்தையே பார்த்துட்டே இருக்காரு வாரிக்கையின் முகத்தை. தேக்கனுக்கு 3 மகன்கள் இருந்தாங்கப்பா, 3 மகன்களுமே இப்ப உயிரோடு கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னது, தேக்கனுக்கு 3 மகனா அப்படி நான் கேள்விப்படவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஆச்சரியமா கேட்கிறாரு. ஆமா, 3 மகன்கள் இருந்தாங்க. அதுல 2 மகன்கள் கொஞ்சம் சிறு வயது பையனா இருந்தாங்க, மூத்த மகன் கொஞ்சம் இள வயதுக்காரனா இருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, சிறுவர்கள் 2 பேரும் ஒரு குன்ற கடந்து கீழ் திசையில இறங்கி போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அதிகமா தாகம் எடுத்திருக்கு. அப்ப ஒரு நீரோடைய பார்த்திருக்காங்க. அதுல நீர் அருந்தி விட்டு கரை ஏறி சிறு தொலைவு அப்படி போயிருந்திருக்காங்க. அங்க ஒரு நடுத்தரமான மரம் ஒண்ணு இருந்திருக்கு. அதுக்கு கீழே இலைப்பார கொஞ்சம் அமர்ந்திருக்காங்க அந்த குழந்தைய 2 பேரும். பொழுது இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருந்திருக்கு. கொஞ்சம் பொழுது போக போக ஊருக்குள்ள தேக்கன் வந்து தன்னுடைய குழந்தை 2 பேரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சுட்டே இருந்தாரு. நாங்களும் எல்லாரும் சேர்ந்தே தேடணும். ஆனா அந்த 2 பசங்களையும் காணவே காணோம். உடனே ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமா போய் அந்த காட்டுக்குள்ள ஃபுல் காட்டையும் தேடணும். ஏன் பாரி கூட தேடினாரு, ஆனா அந்த குழந்தைகள் கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தகவல் வருது, எங்களோட சேர்ந்து தேடின அவருடைய மூத்த மகன் ஒரு பையன் இள வயதுக்காரன் இருக்கேன்னு சொன்னேன்லவா, அந்த பையனையும் காணா. ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல. அந்த நேரத்துலதான் செம்மாஞ்சேரலுடைய படை இங்க வருது அப்படிங்கறத கேள்விப்பட்டோம். உடனே பாரி எல்லாரையும் போருக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க. இவர் தேக்கன் சொன்னாரு, நான் வரல, நான் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நான் என்னுடைய குழந்தைய நான் கண்டிப்பா தேடிடுவேன், நீங்க போர் முக்கியம், நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரி மத்த எல்லாரையுமே வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாரு தேக்கன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கபிலருக்கு அப்படியே மூர்ச்சையானது போல இருக்கு, அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம தேக்கனுக்கு மட்டும்தான் வந்து காடறியும், அதாவது எங்க என்ன நடக்கும், எந்த செடியை தொட்டா என்ன நடக்கும், எந்த செடியால நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே காடை பத்தின அறிவு நம்ம தேக்கனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப கபிலருக்கு விளங்கவே கொஞ்சம் அமைதியா இருந்துட்டே இருக்காரு. மகன்கள் 3வரும் ஒரு மரத்து அடிவாரத்துல கிடக்கிறத பாக்குறாங்க. யாரோ ஒரு வீரர் உடனே வந்து தேக்கன்ட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு வேகமா ஓடுறாரு தேக்கன். ஓடும்போது 3 மகன்களும் ஒரே மரத்தடியின் கீழே மயக்கமா கிடக்காங்க. அவருக்கு அந்த நேரத்துல அழுது கத்தி புலம்பணும் அப்படிங்கிறது தானே தோணும் எந்த தகப்பனா இருந்தாலும். உடனே அப்படியே அமைதியாயிடுறாரு. அமைதியா அந்த பாட்டோட நிக்கிறாரு. நின்னுட்டு மற்ற வீரர்கள் எல்லாம் பக்கத்துல போக போறாங்க இல்லையா, மக்கள் எல்லாரையும் தடுக்கிறாரு. யாரும் அங்க பக்கத்துல போகாதீங்க மரத்துக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லி. அத்து மீறியும் கத்திக்கிட்டு போற பெண் பிள்ளைகள் எல்லாரையுமே வந்து நிறுத்திடுறாரு. பக்கத்துல யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, அந்த மரம் வந்து ஆட்கொள்ளி மரம். அந்த மரத்துல இருந்து விழுகிற இலைய நம்ம நுகர்ந்து பார்த்தாலே மூச்சை ஆயிடுவோம், அதோட இறந்துடுவோம். அந்த மரத்துல
ஒரு பறவைகள் எதுவுமே அமராதான். அப்படிப்பட்ட மரம் வந்து ஒரு 8 மரம் தான் வந்து அந்த பரம்புக்குள்ள இருந்திருக்கு. அதுவும் ஊருக்குள்ள இல்ல, எங்கேயோ வெளியில இருந்திருக்கு. ஆனா இந்த மரம் வந்து யாருக்குமே தெரியாம எப்படி இப்படி ஊருக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசனையோட இருக்காரு தேக்கன். தன் மகன் இறந்து கிடந்ததை காட்டிலும் அந்த மாதிரி மரத்து மூலமா எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் முன்னாடியே இந்த மரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மரத்தினுடைய விதை எதுவுமே இந்த ஊருக்குள்ள வராதவரை அவங்களும் கவனமா இருந்தாங்க. எப்படி இந்த ஆட்கொல்லி மரம் இங்க வந்தது, இங்க முளைத்தது அப்படிங்கிறது இதுவரை எங்களுக்கு தெரியவே இல்லை. விதை இந்த இடம் எப்படி வந்து சேர்ந்திருக்கும்? ஒருவேளை நீரோட்ட பாதையில வந்திருக்குமா, நீர் அடிச்சு வந்திருக்குமா? வாய்ப்பே கிடையாது. இல்லைன்னா ஏதோ ஒரு விலங்கோ பறவையோ அதன் கனியை உண்ணக்கூடியதாக இருக்கணும். அதனாலதான் அதன் விதை இந்த இடம் வந்திருக்கணும். இதெல்லாம் தேக்கன் தொடர்ந்து எங்கள்கிட்ட சொன்னது. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அவன் மரணத்தின் துயர மரத்தை வெல்லும் அறிவாக மாற்ற அப்படியே அதை பத்தி தான் யோசனை இருந்துச்சே தவிர தன் மகன்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல கூட ஊருக்காக தான் யோசிச்சானே தவிர தன் குழந்தைகள் பறி போனதை அவன் நினைக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுது நமக்கு கபிலருக்கு அப்படியே கலங்கி போயிட்டாரு. அவருடைய அகமும் முகமும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஒரு சூழல், தனக்கு இருந்த 3 மகனும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது யாரால தான் தாங்கிக்க முடியும்? அந்த நேரம் அப்படியே கலக்கமா அமர்ந்திருக்கும் பொழுதே தேக்கன் வந்துட்டாரு. உடனே எல்லாரும் வந்து அந்த இடத்துல பேச்சை மாத்த பாக்குறாங்க. எல்லாருடைய முகமும் நம்ம வந்து சோகமா இருக்கிற மாதிரி காட்டிக்க வேணாம், வேற ஏதாவது வந்து கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்ப என்ன கேள்வி கேட்கறதே அப்படின்னே தெரியல. உடனே தேக்கன் வந்து நம்ம பாரிக்கு பக்கத்துல அமர்ந்துடுறாரு. பாரியுடைய முகத்தை பாக்குறாரு. என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதோட, இல்ல உன்னிடம் நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேக்கன் சொல்றாரு. இல்ல பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தாராம், பாணர்கள் எல்லாம் சமதள மக்களிடம் பாடி திரிகிறார்களே, இது உண்மையா அப்படின்னு கேக்குறாரு. உடனே நம்ம தேக்கன், பட்டாப்பிரையில இது யாருக்கும் தெரியாது, ஒரு பெரியவர் மட்டும் சொல்றாரு, அவன் கொல்லிக்காட்டு விதையவே கொடுத்தவனப்பா, தேரெல்லாம் ஒரு பொருட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே தேக்கன் அமைதியா இருந்துட்டு, இது என்ன கேள்வி? படர வழியின்றி ஒரு கொடி இருந்தால் அதற்கு வழி அமைக்கும் வேலையை எல்லாரும் தான் செய்வாங்க, இதனை பெரிதாய் பாணர்கள் பாடுவதற்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இதை போய் பாரியிடமே கேட்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் அழைச்சிக்கிட்டு வேக வேகமா அந்த மேல் மாடத்துக்கு போறாரு தேக்கன். அங்க வந்து யார் அமர்ந்திருக்கான சொன்ன காலம்பனும் பாரியும் ரெடியா உட்கார்ந்துருக்காங்க அந்த சோமபானத்தை பருகிறதுக்காக. உடனே கேட்கிறாரு, என்ன இவ்வளவு நேரம் காணா, உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம், வாங்க அமருங்க அப்படின்னு சொல்றாரு. பாரி அமர சொன்னதுமே வந்து கபிலர் வந்து சொல்லிட்டாரு, அதெல்லாம் முடியாது, எனக்கு நீ வந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, அப்பதான் நான் அமர்ந்து அந்த சோமபானத்தையே அருந்துவேன். உங்களுக்கு சொல்லாததா கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரி சொன்னதும், இல்ல நீ முல்லைக்கொடிக்கு தேரை கொடுத்தாயின்னு பாணர்கள் எல்லாம் பாடி திரிகிறார்களே, அது உண்மையா அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. அதோட இந்த அத்தியாயம் முடிவடையுது. ஒரு சோமபானத்துக்காக செம்மாஞ்சருடைய தலையவே வெட்டி வீசியிருக்காரு நம்ம பாரி அப்படிங்கிறத கேட்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குல்ல. அதே நேரத்துல தேக்கனுடைய 3 குழந்தைகளும் அந்த மரத்தின் கீழ் இறந்து கிடந்த நிகழ்வை கேட்கும் பொழுது ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கீங்களா? என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடனே தொடர்ந்து பயணிங்கள். நன்றிகள்.